இன்றைய நாளில் இந்த மே மாதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். புலம்பல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இளைப்பாறுதல் இல்லை. அல்லேலூயா. நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, ஓய்வு இல்லை. என்ன இல்லை? ஓய்வு. சரி, போகட்டும். ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது தேவன் மனிதனை படைத்தார். அந்த மனிதனை ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். அந்த மனிதனை பண்படுத்தவும் காக்கவும் படைத்தார். 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனிதனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது சோம்பேறியாக படைக்கவே இல்லை. என்னவா படைக்கல? சொல்லுங்களேன். சோம்பேறியாக, லேசி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே ஐயா? சோம்பேறியாக படைக்கவில்லை. உழைக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், தொழிலை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் மனிதனை தேவன் படைத்தார். தேவன் படைத்த மனிதன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவுமே வைத்தார். தோட்ட வேலை. என்ன வேலை? தோட்ட வேலை. அந்த தோட்டத்தில் செடி வைப்பது, மரம் வைப்பது, அதை பராமரிப்பது, அதை பாதுகாப்பது, அதற்கு நீர் பாய்ச்சுவது, அதற்கு அதை கொத்தி எரு போடுவது, சகல வேலையும் செய்யும்படியாக தான் மனிதனை கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். பண்படுத்தவும் காக்கவும். அந்த செடி கொடி மரங்களுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது என்று சொல்லி அதை காக்கும்படியாய் வைத்தார். அல்லேலூயா. ஆகவே மனிதனை படைத்தவர் மனிதனுக்கு ஒரு தொழிலை கொடுக்கிறார், ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கிறார். அவன் உழைக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். உழைக்காமல் இருந்தால் சோம்பேறியாக விடுவான். இல்ல, உழைக்காதவன் என்னவா மாறிடுவான்? சோம்பேறியாக மாறிவிடுவான். ஆகவே அவனை உழைக்கும்படியாக வைத்தார். முதல் மனிதனுக்கு நல்ல ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தார். அதே மனிதனுக்கு வேலை கொடுக்கும்போது 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், பூமியிலே நீ வாழ்கிற நாட்கள் எல்லாம் இந்த நிலத்திலே வேர்வையை சிந்துவாய். என்ன சிந்துவாய்? சொல்லுங்களேன். நிலத்தின் வேர்வையை சிந்துவாய். ஹார்ட் ஒர்க்கு, கடினமான வேலை. முதல் கொடுத்த வேலை என்ன வேலைங்க? பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். இப்போ அடுத்தபடியாக இவன் கீழ்ப்படியாமல் போனபடினாலே வேலை இவனுக்கு பலுவாக மாறுகிறது. 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசியுங்கள். ஆதியாகம புஸ்தகத்திலே, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரத்தை புசிப்பாய். ஆமா, அப்போ நீ அவ்வளவு அந்த அளவுக்கு உழைக்க வேண்டும். ஆனா அதற்கு முன்பாக அப்படி அல்ல. செடியில, மரத்துல, கொடியிலிருந்து பறித்து சாப்பிடலாம். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு மனிதன் கீழ்ப்படி இருந்தால் அந்த மனிதனுடைய வேலை லகுவான ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தார். பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். அவன் கீழ்ப்படிந்திருந்தால் உண்மையாகவே அவனுடைய வேலை லகுவாகவே இருந்திருக்கும். அவனுடைய வேலை கடினமாவதற்கு காரணம் கீழ்ப்படியாமல் போனபடினாலே. அதுவும் நன்மைக்கு தான். கர்த்தர் ஆதாமை பார்த்து, உன் முகத்தின் வேர்வையால் நீ ஆகாரத்தை புசிப்பாய்.
உழைக்க வேண்டும் என்று மீண்டும் அவனை அறிவுறுத்துகிறார். அவன் பயிரிடுகிறவனாய் மாறினான். அல்லேலூயா. அந்த ஆதாமினுடைய 2 பிள்ளைகள், அதில் ஒருவன் காயின், மற்றவன் ஆபேல். 2 பேருக்கும் 2 தொழில். ஒருவனுக்கு ஆடு மேய்க்கும் தொழில், ஒருவனுக்கு பயிரிடும் தொழில். ஆகவே தொழில் இறைவனால் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தொழில் இருக்கிறது. எல்லா மனிதனுக்கும் தொழிலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கையிட்டு செய்கிற சகல வேலைகளிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியமும், சொல்லுங்களேன், நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். உனக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கும். எப்போ? வேலை செய்யும் பொழுது. ஒரு இடத்துல வேதம் சொல்கிறது, வேலை செய்யாமல் இருந்தால் சாப்பிடாமல் இருக்க கடவுது. வேலை செய்தாதான் சாப்பாடு. வேலை செய்யலன்னா என்ன கிடையாதுங்க? சாப்பாடு கிடையாது, ஆகாரம் கிடையாது. ஆனால் தேவன் மனிதனுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறார், தொழிலை கொடுக்கிறார். உழைக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு பலனை கொடுக்கிறார். உழைப்பதற்கு அவனுக்கு ஞானம் கொடுக்கிறார், அறிவு கொடுக்கிறார், புத்தி கொடுக்கிறார், நல்ல கைகளை கால்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேக மனிதர்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. உழைக்கிறவன் ஆரோக்கியமாக இருப்பான். உழைக்கிறவனுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். பலன் இல்லாதவன் உழைக்க முடியாது. ஆனால் உழைப்பதற்கு வேண்டிய பலனை கடவுள் கொடுக்கிறார். அப்ப பலம் உள்ளவன் எழுந்து என்ன செய்ய வேண்டும்? வேலை செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனை கடவுள் படைத்த நோக்கம் அவன் நல்லா உழைக்க வேண்டும் என்பதுதான் படைத்தார். இன்றைக்கு அநேகர் உழைப்பது கிடையாது. உழைத்தால் தான் பிழைக்க முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். உழைத்தால் தான் பிழைக்க முடியும். அப்ப பிழைக்க வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும். இங்கே ஆதியாகம புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்திலே ஆதாமை குறித்து வாசித்து வருகிறோம். 4ஆம் அதிகாரத்திலே அவருடைய பிள்ளைகளை குறித்து வாசிக்கிறோம், காயின் ஆபேலை குறித்து. 5ஆம் அதிகாரத்திலே சேத்தை குறித்து வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்திலே நோவை குறித்து வாசிக்கிறோம். 7, 8, 9 வரைக்கும். அதுக்கப்புறம் சேம்காம் யாபேத்தை குறித்து வாசிக்கிறோம். சேம்காம் யாபேத்துக்கு முடித்த பிறகு தேராகுடைய வம்ச வரலாறை வாசிக்கிறோம். அதிலே ஆபிராமை குறித்து வாசிக்கிறோம். ஆபிராமினுடைய வம்ச வரலாறை குறித்து வாசிக்கிறோம். அவர்களுடைய தொழில் என்ன என்று சொல்லி பார்த்தால், அவர்கள் ஆடு மேய்க்கிறவர்களாக இருந்தார்கள். என்ன மேய்க்கிறவர்களாக இருந்தாங்க? ஆடு மேய்க்கிறவர்களாக இருந்தார்கள். நோவாவுடைய வாழ்க்கையில நோவா என்ன செய்தார்? பேழையை செய்தார். கப்பல் கட்டும் தொழில். சொல்லுங்க, என்ன தொழில்? கப்பல் கட்டும் தொழிலை செய்தார். ஆதியாம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால் அங்க கட்டிட தொழிலை செய்கிறார்கள். என்ன தொழில்? பாபிலோன் என்றதான ஒரு கோபுரத்தை கட்டினார்கள். ஒரு கூட்டம் சாந்து கொண்டு வர கூட்டமாக இருந்தது, ஒரு கூட்டம் செங்கல் கொண்டு வர கூட்டமாக இருந்தது, ஒரு கூட்டம் நிலக்கீல்களை கொண்டு வர கூட்டமாக இருந்தது, ஒரு கூட்டம் அதை கட்டுகிற கூட்டமாக இருந்தது. கட்டிடப் பணியை அங்கு செய்து கொண்டிருந்தார்கள். கட்டிட தொழில் அங்கே காணப்பட்டது. 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமுடைய தொழிலை குறித்து வாசிக்கும் போது மெய்ப்பன், மந்தையை மேய்க்கக்கூடிய ஒரு தொழிலை குறித்து வாசிக்கிறோம். எதுவரைக்கும்? யோசேப்பு வரைக்கும். யோசேப்புக்கு மாத்திரம் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். அந்த யோசேப்பு எகிப்திலே ஆளுகை செய்கிறவனாக, அதிபதியாக, அதிகாரியாக அவன் நியமிக்கப்பட்டு அங்கே உயர்ந்த ஒரு பதவியில, உயர்ந்த ஒரு தொழிலை கர்த்தர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமையுண்டாக. இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில ஏதேனில் இருந்து தொடர்ந்து இன்றைய நாட்கள் வரைக்கும் தொழில் செய்யும்படியாக, உழைக்கும்படியாக கர்த்தர் மனிதனுக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆதியாகம புஸ்தகத்திலே
நீங்கள் வாசிப்பீர்களானால் 6ஆம் நாளிலே மனிதனை படைத்தார். இந்த நாளிலே சொல்லுங்களேன், 6ஆம் நாளிலே மனிதனை படைத்தார். 7ஆம் நாளோ கர்த்தர் ஓய்ந்திருந்தார். சொல்லுங்க, இப்ப என்ன செஞ்சாருங்க? 7ஆம் நாளோ ஓய்ந்திருந்தார். ரெஸ்ட், இளைப்பாறினார். இளைப்பாறுதலுக்கு உண்டான நாள் 7ஆம் நாள். 6 நாள் சரி போகட்டும். யாத்திரா புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக. எத்தனை நாள் வேலை செய்து? சொல்லுங்களேன். 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. அப்போ 6 நாளை கர்த்தர் மனிதனுக்கு உழைப்பதற்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்களேன். 6 நாளை மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் மனிதனுக்கு 7ஆவது நாள் என்ன நாள்? ஓய்வு நாள், இளைப்பாறும் நாள். அந்த இளைப்பாறும் நாளை குறித்து வேதம் சொல்கிறது 35:2, யாத்திரா 35:2. நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும். 6 நாள் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பது, உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக. அல்லேலூயா. 6 நாள் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கணுமோ உழைக்கலாம். ஆமென். ஆனால் 7ஆம் நாளில எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அப்போ அந்த 7ஆம் நாள் அப்படின்ற பொழுது அது ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் அது சனிக்கிழமை. ஆமென். நமக்கு நம்ம சண்டேல இருந்து கவுண்ட் பண்றோம். அப்போ வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாள். ஆமென் சொல்லுங்க. வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாள். அப்போ இந்த கர்த்தருடைய நாளிலே நம்ம என்ன செய்யணும்? யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய நாள்ல எங்க இருக்க வேண்டும்? சபைக்குள்ள இருக்க வேண்டும். அதை தான் வேதம் சொல்கிறது. சபை கூடி வர வேண்டும். யாத்திரம் 16:26. 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக. 7ஆம் நாள் ஓய்வு நாளா இருக்கிறது. என்ன நாளா இருக்கிறது? ஓய்வு நாளா இருக்கிறது. அப்ப அந்த நாள்ல எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தார்கள். 6 நாள் அவர்களை போஷித்தார். 7ஆவது நாள் அவர்கள் தேடுகிற அந்த மன்னா கிடைக்காது. ஏனால் அது கர்த்தருடைய நாள். சொல்லுங்க, என்ன நாள்? கர்த்தருடைய நாள். அப்ப கர்த்தருடைய நாள்ல எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இப்ப 7ஆம் நாள் கர்த்தருடைய நாள். அப்ப அந்த கர்த்தருடைய நாளை யாருக்கு கொடுக்க வேண்டும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். இப்ப அந்த யாத்திரா புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, வேலை செய்ய வேண்டாம். 7ஆம் நாள்ல என்ன செய்யக்கூடாதா? சொல்லுங்களேன். என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. யாதொரு வேலையும், சொந்த வேலையை செய்யக்கூடாது. அந்த நாள் கர்த்தரை துதிப்பதற்காக, கர்த்தரை ஆராதிப்பதற்காக, கர்த்தரை மகிமைப்படுவதற்காக அந்த நாள் கர்த்தருக்குரிய நாள். அந்த நாளிலே வேலை செய்தால் சபிக்கப்பட கடவது. அல்லேலூயா. அந்த நாளில் வேலை செய்கிறவனை கல்லெறிந்து கொள்ள கடவது. சொல்லுங்க. 7ஆம் நாள்ல கர்த்தருடைய நாள்ல ஒருத்தன் வேலை செஞ்சா அவன் யாரு? சபிக்கப்பட்டவன். அந்த நாளை தனக்கென்று எடுத்துக்கொள்ளப்படுகிறவனை என்ன செய்யணும்? கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலங்களிலே இது கிருபையின் காலம் என்று சொல்லி அநேகர் கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுப்பது கிடையாது. கர்த்தருடைய நாளை கொடுக்காதவன் கல்லெறிந்து கொள்ள கடவன். கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை ஆராதிக்காமல் இருக்கிறவன் கொலை செய்யப்பட கடவன். கர்த்தருடைய நாளை தனக்கென்று எடுத்துக்கொள்ளப்படுகிறவன் சபிக்கப்பட கடவன். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வேதத்துக்கு பயப்படுகிறானோ அந்த மனிதனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படாதவன், கீழ்ப்படியாதவன், செவிகொடாதவன், அலட்சியம் பண்ணுகிறவன், உதாசீனப்படுத்துகிறவனுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே தண்டனை உண்டு. எப்போ நியாய தீர்ப்பு வரும்? அதுக்கு ஒரு காலம் இருக்குல்ல. காலம் நமக்கு அருகாமையில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் ஒருவன் செய்யும் பொழுது
உடனே கர்த்தர் நியாயந்திருக்கிறவராக இருக்கிறார். நியாயத்திருப்பு காலம் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல, இது கடைசி காலம். கிருபையின் காலத்திலே கர்த்தர் மன்னிப்பை கொடுத்தார். கிருபையின் காலம் முடிய போகிறது. ஆகவே கொடுக்கப்பட்ட காலத்திலே, கொடுக்கப்பட்ட நேரத்திலே கர்த்தருக்கு பயப்படாமல் இருப்பாயானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பாயானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு விலகி செல்வாயானால், கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ணுவாயானால், நிச்சயம் உன்னை கர்த்தர் நியாயந்திருப்பார். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை படைத்த நோக்கம் என்ன? அவருக்காக படைத்தார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக படைத்தார். ஆனால் எதற்காக? அவருடைய சித்தம் செய்வதற்காக, அவருடைய திட்டம் நிறைவேற்றுவதற்காக. ஆகவே தேவ சித்தம் செய்யாமல், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் மனம் போன போக்கிலே போய் கொண்டிருப்போமானால் தண்டனைக்கு தப்ப முடியாது. ஆகவே கர்த்தர் 6 நாளை மனிதனுக்கு கொடுத்தார். 7ஆம் நாளோ கர்த்தருடைய நாள், அது கர்த்தருக்குரியது. ஆகவே மனிதன் 6 நாளிலே அவன் வேலை செய்யலாம். ஆனால் 7ஆம் நாளிலே யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கட்டளையாய் இருக்கிறது. ஆகவே இந்த கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் விலகி வாழும்பொழுது உண்மையாகவே நமக்கு இளைப்பாறுதல் இருக்காது. வேதம் சொல்லுகிறது, உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இளைப்பாறுதல் என்று சொல்லும்போது சரீரத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது, ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. அல்லேலூயா. ஆத்மாவுடைய இளைப்பாறுதல் பேர் என்ன தெரியுங்களா? நித்திய இளைப்பாறுதல். சொல்லுங்க, ஆத்மாவுடைய இளைப்பாறுதல் என்னது? நித்திய இளைப்பாறுதல். அப்போ சரீரத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் எப்ப கிடைக்கிறதுனா, வாரத்துக்கு ஒரு நாள் கிடைக்கிறது. அல்லேலூயா. 6 நாள் மனுஷனுக்கு வேலையை கொடுத்திருக்கிறார். 7ஆம் நாளோ கடவுளை ஆராதிப்பதற்காக ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளை அவன் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்கிறது, லேவியர் 23:8 படிங்க. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். சொல்லுங்க, 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல். அப்போ வாரத்தின் முதல் நாள்ல நம்ம என்ன கூடி வரோம்? சபை கூடி வரும். அப்போ சபை கூடி வருகிற நாம அந்த நாளை என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, விட்டு விடக்கூடாது. 6 நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, லேவியராமம் 23:3 6 நாளும் வேலை செய்ய 6 நாளும் வேலை செய்யலாம். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். 7ஆம் நாள் என்ன நாளுங்க? பரிசுத்த சபை கூடுதலான. ஆமா, சபை கூடி வரக்கூடிய ஓய்வு நாள். அந்த நாள்ல எந்த ஒரு வேலையை நீ செய்யவே கூடாது. ஆகவே தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார் 122ஆம் சங்கீதத்துல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். எங்க போகும்போது? ஆமா, இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு மகிழ்ச்சி இல்லை, மனவேதனையா இருக்குது. அல்லேலூயா. ஆமா, அங்க போய் 2 மணி நேரம் எப்படி உட்கார்றது? இல்ல, வீட்டுல எவ்வளோ வேலையை போட்டுட்டு வந்துட்டோமே, வீட்டுல இருந்தா வகை வகையா செஞ்சு தின்னலாமே, வீட்டுல இருந்தா என்ன செய்யலாம்? தொல்லை கொடுக்கிற தொலைக்காட்சியிலிருந்து பல காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கலாமே. கர்த்தருடைய நாளை நீ கர்த்தருக்கு கொடுக்காம நீயே எடுத்துக்கொள்வாயானால் அந்த நாள் உனக்கு வேதனையாக இருக்கும். அந்த நாள் உனக்கு நிம்மதி இருக்காது. அந்த நாள்ல உனக்கு அமைதி இருக்காது. அந்த நாள்ல உனக்கு சமாதானம் இருக்காது. சமாதானம் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதிக்க வரும்பொழுது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது தான் சமாதானம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன், நம்முடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு அரசனுக்கு எங்க தங்கி இருக்கணும்? அரண்மனையில் அல்ல, ஆலயத்திலே தங்கி இருக்கணும்னு விரும்புறார். அல்லேலூயா. அவ்வளவு வசதியா இருக்கிறவருக்கே ஆலயத்துக்கு வரணும், அங்கதான் சமாதானம் தெரியுது. அரைக்குறைய கொஞ்சம் சம்பளம் வாங்கிட்டு, அரைக்குறைய கொஞ்சம் காசை வச்சுட்டு, இல்ல என்ன ஆட்டம் பாட்டம் கும்மாலம், இந்த ஆத்மா எங்க போகும்? நரகத்துக்கு தானே போகும்.
என் அன்புக்குரியவர்களை கவனியுங்கள். வேதம் சொல்கிறது, இந்த நாளிலே நீ கையிட்டு செய்கிற சகல வேளைகளிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு உங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். இந்த மே மாதத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போறார். ஒருவேளை உங்க பாக்கெட் வெறுமையா இருக்கலாம், உங்க பர்ஸ் வெறுமையா இருக்கலாம், உங்க அக்கவுண்ட்ல வெறுமையா இருக்கலாம், எதுவுமே கிரெடிட் ஆகாது இருக்கலாம். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்வார். நீ கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுக்கும் போது, கர்த்தரை முக்கியத்துவப்படுத்தும் போது, கர்த்தரை நீ ஏற்றுக்கொள்ளும் போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ நடக்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே உழைக்கிறவனுக்கு இல்ல கர்த்தர் பலனை கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த நாளில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு ஒரு சௌக்கியத்தை கொடுக்கிறார். உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை தருகிறார். உன் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பொத்தலான அனுபவங்கள் மாறப்போகிறது. இல்ல உன்னோட வறுமை நீங்க போகிறது, உன்னோட தரித்திரம் நீங்க போகிறது, உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் தீரப்போகிறது. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும். பிள்ளைகளுக்காக அல்ல, உறவுகளுக்காக அல்ல. இல்ல வேலையை குறித்து வைராக்கியம் பாராட்டாதே, குடும்பத்தை குறித்து, உறவுகளை குறித்து வைராக்கியம் பாராட்டாதே. யோபனுடைய வாழ்க்கையில சிந்தித்து பாருங்கள். அவன் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினான், கர்த்தரை முக்கியப்படுத்தினான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஆகவே யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருந்தது. தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று சொன்னான். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில 2 தனையை ஆசீர்வாதத்தை தந்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் 100 தனையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கோடா கோடியை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாளை வேற யாருக்கும் கொடுக்கவே கூடாது. கர்த்தரை எந்த இடத்துல விட்டு கொடுக்கவே கூடாது. கர்த்தருடைய நாமத்தை எங்கேயும் தூஷிக்கவே கூடாது. கர்த்தருடைய நாமத்தை எங்கேயும் அலட்சியம் பண்ணக்கூடாது. எந்த இடத்துலையும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் சொல்லணும். எந்த இடத்துலையும் உன் தேவனாகிய கர்த்தரை நீ உயர்த்தணும், அவரை மகிமைப்படுத்தணும். அதுதான் ஆசீர்வாதம். நீ அப்படி செய்யும்போது உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அப்படி எழுந்து நிற்போமா, ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. தர்மையான நாளிலே கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு எஜமான் இருக்கிறார். அவர் மேலே இருக்கிறார். அவர் நம்மை பார்க்கிறார். நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நமக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து தான் வரும். நமக்கு பூமியிலிருந்து அல்ல, மனுஷிடத்திலிருந்து அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். இந்த நாளிலே எங்களுடைய கையின் பிரயாசங்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய வேலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். உலக மனுஷங்களை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீர் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல நாளிலே தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு தினம் இருக்கிறது. எங்களுக்கோ ஒரு தினம் உண்டு. அது கர்த்தரை ஆராதிக்கிற தினம், கர்த்தரை தொழுது கொடுக்கிற தினம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற தினம், கர்த்தருடைய நாமத்திலே கூடி வருகிறதான தினம். வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாள். ஆகவே அந்த நாளை, கர்த்தருடைய நாளை நாங்கள் எங்களுக்கென்று ஒருவரும் எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தருக்கென்று அந்த நாளை கொடுக்க உதவி செய்யும். இன்றைக்கு எத்தனையோ பேர் உம்மை தேடாமல் இருக்கிறார்கள். உழைக்க பலன் தந்திருக்கிறீர், ஞானம் தந்திருக்கிறீர், அறிவு தந்திருக்கிறீர், சுகம் தந்திருக்கிறீர், ஆரோக்கியம் தந்திருக்கிறீர், சௌக்கியம் தந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உம்மை தேடாமல் இருக்கிறார்கள். துரோகியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உம்மை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள். நீர் அவளை பாதுகாத்து வருகிறீர், பராமரித்து வருகிறீர். அவளுக்கு நிழலாய், துணையாய், அரணாய், கோட்டையாய் இருந்து வருகிறீர்.
ஆனால் உம்மை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீ தொடுவீராக. அவர்கள் எங்களோடு இணைந்து ஆராதிக்க கொண்டு வருவீராக. கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுக்க, சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருக்க, சபையில நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களிலே வந்து கலந்து கொள்ள, கர்த்தரை மகிமைப்படுத்த, எங்களோடு இணைந்தபடி ஊழியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு வருவீராக. சிந்தையை திசை திருப்புகிற, எண்ணங்களை குழப்புகிற, இருதயங்களை கெடுக்கிற, வாழ்க்கையில கெட்ட ஆலோசனைகளை தந்து தேவனை விட்டு விலக செய்கிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத மனிதர்கள், பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவரை விட்டு வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய நாளிலே பண ஆசையை உண்டாக்கி, மாம்ச இச்சையை உண்டாக்கி, கண்களின் இச்சையை உண்டாக்கி, ஜீவனத்தின் பெருமையை உண்டாக்கி, தேவனை விட்டு பிரிக்க நினைக்கிற அத்தனை காரியங்களையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுக்க உதவி செய்வீராக. கர்த்தருடைய நாளை அசட்டை பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுக்காமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. எங்களை தொட்டவரே, எங்களை சந்தித்தவரே, உம்மை தேடாமல் இருந்தோம். ஆலயத்தின் வாசலை மிதிக்காமல் இருந்தோம். ஆலயத்தின் ஆயருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணினோம். இன்றைக்கு ஆலயமே கெதி என்று, சபையே கெதி என்று இருக்கிறோமே. எங்களை மாற்றினவரே, ஒவ்வொருவரையும் மாற்றும், ஒவ்வொருவரையும் கொண்டு வரும், ஒவ்வொருவரோடு கூட பேசும், ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்குள்ளே மனமாற்றம் உண்டாகட்டும். அவர்களுக்குள்ளே தெய்வீக மாற்றங்கள், மனம் திரும்புதலை கட்டளையிட்டு அவர்களை கொண்டு வந்து சபையில சேரும். இந்த நாள் ஜெபம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்கட்டும். உடைய வார்த்தையை அனுப்புகிறேன், உடைய வல்லமை அனுப்புகிறேன், உடைய வசனத்தை அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவரை உம்மை அனுப்புகிறேன். ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக, ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுவீராக. உடைய அன்பின் கரம் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்படும். இந்த ஆராதனையை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கும் சொன்னீரே. அப்படியாக இந்த நாளில் இந்த ஆராதனையை கலந்து கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். 4 மாதத்தில் எப்படி அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லல, இந்த 5ஆம் மாதத்தில் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். திறந்த வாசலை கட்டளிடும்படியா ஜெபிக்கிறேன். வானத்தை திறக்கும்படியா ஜெபிக்கிறேன். வல்லமையுடையவர் தம்முடைய கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தேவை சந்தியும், பெரிய காரியத்தையும் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென்.